ஏகபோகம் என்றைக்குமே ஆபத்து. உலகிற்கே கிடைத்த அருமையான ஒரு பாடம். மைக்ரோசாஃப்ட் தகவல் தொழில்நுட்ப செயல் இழப்பு கடந்த சில நாட்களாக பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஐடி நிறுவனங்கள், மருத்துவம், விமானம் போன்ற சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. நவீன காலத்தில் நாம் எந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தை சார்ந்திருக்கின்றோம், எந்த அளவுக்கு தொழில்நுட்பம் நமது வாழ்வில் பிணைந்து விட்டது என்பதையே இது எடுத்து காட்டியது. அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்ட உலகம் முழுவதும் வெள்ளிக்கிழமை 1400 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டது. 3000க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் தாமதமாக இயக்கப்பட்டது. வங்கித்துறை, பங்குச்சந்தை மற்றும் மருத்துவத்துறையும் இதனால் பாதிக்கப்பட்டது. அப்படிங்கிறதுலேருந்தே நம்முடைய அத்தியாவசியமாக தொழில்நுட்பம் மாறி நமது வாழ்க்கையின் பெரிய அங்கமாக மாறிவிட்டதை உணர்ந்து கொள்ள முடியுது. சைபர் செக்யூரிட்டி நிறுவனமான CrowdStrike இந்த செயலிழப்புக்கு மிக முக்கியமான காரணம் சொல்லி பொறுப்பேற்றிருக்காங்க. இதனால் உலகம் முழுவதும் 85 லட்சம் விண்டோஸ் கணினிகள் செயலிழந்திருக்கு அப்படின்னு மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தெரிவித்திருக்காங்க. கடந்த வெள்ளிக்கிழமை காலை தங்களுடைய கணினிகளை ஆன் செய்த விண்டோஸ் பயனர்கள் நிறைய பேர் அதிர்ச்சி அடைந்தாங்க. திரையில் தோன்றிய ப்ளூ ஸ்க்ரீன் எரர் அப்படின்னு தம்பித்து போயின. உங்களுடைய கம்ப்யூட்டரில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு, அதனால் ரீஸ்டார்ட் செய்ய வேண்டும், நடந்த தவறு தொடர்பான தரவுகளை சேகரித்து வருகின்றோம், அதன் பின்னர் ரீஸ்டார்ட் செய்யப்படும் அப்படின்னு அந்த செய்தியில் கூறப்பட்டிருந்துச்சு. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால சனி ஞாயிறு விடுமுறை என்று இருந்த ஐடி நிறுவன ஊழியர்கள் கூட பாதிக்கப்பட்டாங்க. காரணம், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் சனிக்கிழமை வரும்போது இங்கே வெள்ளிக்கிழமை இரவாகத்தான் இருக்கும். இதனால் பல மணி நேரம் அவங்க பணிபுரிஞ்சாங்க. அமெரிக்காவில் இழப்பு நேரத்தை ஈடுகட்ட 5 மணி நேரம் கூடுதலாக இருந்து வேலை பார்த்ததாக தெரிவித்தாங்க. சிலர் லிங்க் இணையதளத்தை தரமைக்கு பணியாற்றினாங்க. அந்த சேவை இலவசமானது என்றாலும் கூட மைக்ரோசாஃப்ட் போல அது அவ்வளவு எளிதாக இருக்காது. இந்த செயலிழப்புக்கு பொறுப்பேற்றுள்ள சைபர் செக்யூரிட்டி நிறுவனமான CrowdStrike நிறுவனம் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் செயல்படக்கூடிய கணினி உள்ளிட்ட கருவிகளில் வைரஸ் தொற்று ஏற்படுவதை தடுக்க உருவாக்கப்பட்ட பால்கன் ஆன்டி வைரஸ் மென்பொருளை புதுப்பித்த போது, அதை அப்டேட் பண்ணும்போது தான் இந்த செயலிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது சைபர் தாக்குதல் கிடையாது. இந்த செயலிழப்பு தங்களுடைய தவறால் ஏற்படலை என்பதையும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தெரிவித்திருந்தாங்க. 2013ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் குறுகிய காலத்திலேயே நன்கு வளர்ச்சியடைந்த இந்த நிறுவனத்தில் இப்போது 8500 பேர் பணியாற்றி வராங்க. இணையதளங்கள் முடக்கப்படும் போது அதை சரி செய்ய தேவையான சேவைகளை இந்த நிறுவனம் வழங்கி வந்தது. சைபர் தாக்குதலுக்கு ஆளான மிக முக்கியமான பெரிய நிறுவனங்களுக்கும் சேவையை வழங்கியிருக்கிறது CrowdStrike. 2014ஆம் ஆண்டு சோனி பிக்சர்ஸ் நிறுவனத்தின் மீது நடத்தப்பட்ட சைபர் தாக்குதலை சரி செய்தது குறிப்பிடத்தக்கது. சரி, பெரும்பான்மையானோர் சார்ந்திருக்கும் ஒரு நிறுவனத்தில் இத்தகைய நிகழ்வுகள் ஏற்படும் போது நாம் எல்லாருமே செய்வதறியாது திகைப்பதை தவிர வேறு வழி கிடையாது. உலகம் முழுவதுமே ஒரே ஒரு நிறுவனம் சேவைகளை வழங்குவதால் தான் இத்தகைய அவலம் ஏற்படுது. அதனால் அதிக அளவிலான சிறிய தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனங்கள் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத இது நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு. தொழிலில் ஏகபோக ஆதிக்கத்துக்கு இடம் கொடுத்து சிறு நிறுவனங்கள் விழுங்கப்படுவது அப்படிங்கிறது தகவல் தொழில்நுட்பத்தில் மட்டுமல்ல, அனைத்து துறைகளுக்குமே இது ஆபத்தானதாகும் அப்படிங்கிறத நாம் எல்லாரும் உணரணும்.